வணக்கம் சார். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோன் கலெக்ஷன்னு அண்ட் லோன் ரெசிப்ட் போடுற சாஃப்ட்வேர் சார் இது. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், என்ட்ரி, ரிப்போர்ட்டு மொத்தம் 3 டைப் இருக்கும். இதில் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா லெட்ஜரு, லைனு. லெட்ஜருங்கிறது வந்து நம்ம கஸ்டமராக க்ரியேட் பண்ணுறது. லைனுங்கிறது வந்து அவங்க எந்த ஏரியா லைனில் இருக்காங்கங்கிறத நம்ம இதில் க்ரியேட் பண்ணுவோம். இதில் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லோன் போடுவோம், அப்புறம் ரெசிப்ட்டும் இதிலே தான் போடுவோம். அதர் வவுச்சர் டைப்பும் நம்ம இதிலே தான் போடுவோம். அதர் வவுச்சர்னால் நம்ம வரவு செலவு கணக்கு பார்க்குறது, அன்றைக்கி டே சேல்ஸு, ஏதோ அமௌண்ட்டு, இஎம்ஐ, இபி பில் கட்டுறது, அது எல்லாமே இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். அடுத்தது ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இருக்கும், இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் இருக்கும், இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டு வித் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கும், அப்புறம் லைன் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் இருக்கும், ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ப்ராஃபிட் லாஸுமே இதில் கரெக்டாகவே நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் காமிக்கும். இதில் இப்போ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கஸ்டமர் நேம் நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ணுவோம். வாடிக்கை இது ஃபுல்லாகவே நம்ம தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் நேம் அடிச்சிட்டோம், அவங்க அப்பா பேர், தந்தை பேர் நான் போட்டுக்கலாம். தெருவின் பெயர், என்ன ஊர், ஆல்ரெடி இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊரின் பெயர், தொடர் ஃபோன் நம்பர், இது நம்ம அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் வாங்கிக்கலாம். இதில் வந்து லைன், எந்த ஒரு லைன், இதில் வந்து குறிப்பு வகைனா அவங்க என்ன கஸ்டமரா, டெபிட்டாரா, கேபிட்டலா, கிரெடிட்டாரான்னு. டெபிட்டார்னால் நம்மளுக்கு கஸ்டமர் தான், அதனால் டெபிட்டார்னு கொடுத்துடணும். லைன் வந்து அவங்க என்ன லைனில் வருவாங்க, நம்ம என்ன என்ன ஊரோ அதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆரம்ப இருப்பு, எதுவும் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா ஓப்பனிங் போடணும், ஓப்பனிங் இல்லைன்னா ஓப்பனிங் இல்லை. அடுத்தது ஜாமீன் யார் போடுறா, ஜாமீன் அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, அவங்களோட ஃபோன் நம்பரு போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இதில் லைன் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஏரியா பார்க்குறோங்கிறத லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லோன் அண்ட் ரெசிப்ட் என்ட்ரின்னு இருக்கும். ரெசிப்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கஸ்டமர் நேமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ உங்கள் பேர் போட்டிருக்கோமா, அவங்க ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ரெசிப்ட் போடணுன்னா இங்கே வந்து ரெசிப்ட், லோன் ரெசிப்ட்னு போட்டுடணும். லோன் ரெசிப்ட் போட்டுட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷனுக்கு இங்கே வந்துருச்சா கசரு, இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, இது ப்ரைஸு, பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோதுங்கிறத தனித்தனியாக நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா என்ன அமௌண்ட்டுங்கிறத இங்கே கால்குலேஷன் ஆகி அவங்க பேரில் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கால்குலேஷன் கலெக்ட் பண்ணிவிடும். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு லோன் போடுறோன்னு வைங்களேன், அது எப்படின்னா இப்போ இவங்க ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து நம்ம ரெசிப்ட் மட்டும்தான் போடலாம். லோன் ஃபஸ்ட்டு ஒரு தட்டி லோன் வாங்கியிருந்தாங்கன்னா திருப்பி அவங்களால லோன் வாங்க முடியாது. அந்த ஆப்ஷன் நம்ம அதில் இருக்கும். இதில் ஒரு நேம் போடுறோன்னு, தந்தையின் பெயர், தெருவின் பெயர், ஊரின் பெயர், தொடர்பு எண், குறிப்பு, டெபிட்டார், கஸ்டமர். அடுத்தது பார்த்திங்கன்னா லைன் என்ன ஊருங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆரம்ப இருப்பு எதுவும் இருந்துச்சுன்னா போடணும், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து ஜாமீன் யார் போடுறாங்க அவங்களுக்குங்கிறது போட்டுட்டு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், என்ன ஊர், முகவரி, அவங்களோட முகவரி, ஃபோன் நம்பரு போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும்.
இப்போ அப்படியே போய் என்ட்ரியில் போய்ட்டு லோன் அவங்க பேரில் புதுசாக போடுறீங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க பேரை இங்கே எடுத்துட்டு வவுச்சர் டைப்பு லோன் ரெசிப்டா பேமெண்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு கொடுப்போம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறோம். இப்போ 10,000 சரி ஒரு 50,000 வாங்குறாங்கன்னு வைங்க, 50,000 போட்டுடுறோம். எத்தனை மந்த்து கலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 24 மாதம்னா 24 மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறத இங்கே கொடுத்துடணும். 2%, 3%ங்கிறத இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா மந்த்லி பிரின்சிபல் இவ்வளோதாகும், இன்ட்ரெஸ்ட் இவ்வளோது மந்த்லி கட்டுவாங்கங்கிறது உங்களுக்கு இங்கே டீட்டெயில் வந்துடும். வந்துருச்சுங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே கால்குலேஷன் எவ்வளோதுங்கிறது வந்துடும். இப்போ இவங்க இப்போ ரெசிப்ட் கொடுக்குறாங்க, அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் கொடுக்குறாங்கன்னா இங்கே 2ஆம் தேதி அவங்க பேரை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு பேரை எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், லோன் ரெசிப்ட் தான் கொடுக்க போகிறோம். லோன் ரெசிப்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு தடிங்கன்னா இங்கே வந்துடும் கலெக்ஷனுக்கு. இந்த இருக்குங்களா கலெக்ஷன் இடத்துல, இதில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகி அவங்களுக்கு இன்றைக்கி கலெக்ஷன் ஆனது வந்துடும். இதே மினிமைஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டில் போய்ட்டு அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் பேரில் வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா தெரியும். பேமெண்ட் 50,000 கொடுத்துருக்கோம். உங்கள் இது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, நம்மளுக்கு ரன்னிங் மந்த்து எவ்வளோது, மந்த்லி கட்ட வேண்டியது எவ்வளோது, பேலன்ஸ்னால் எவ்வளோது இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது இதில் வரும். இப்போ விஷாலுங்கிறவங்களுக்கு போட்டோம்னா பேமெண்ட் 75,000 கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்டு 10 மாதத்துக்கு 9,750 ரூபா. இன்னும் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 58,500 பேலன்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இதுவரையும் அவங்கள்ட்ட கலெக்ஷனான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 39,000 கலெக்ஷன் ஆகிருக்கு. இது அவுட்ஸ்டாண்டிங். இது பிரிண்ட் அவுட் வேணாலும் நம்ம பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் இதிலே கொடுத்துருவோம். அவங்கவுங்களுக்கு பிரிண்ட் அவுட்டு கொடுத்துக்கலாம். இது டே வைஸ் பேமெண்ட்டு ஏதோ லோன் போணுச்சு ரெசிப்ட் வந்துச்சுன்னா அன்னன்னைக்கு டேட்டுக்கு காமிச்சிக்கிட்டு வரும். அதில் எவ்வளோ லோன் போணுச்சு, எவ்வளோ வந்துச்சு அப் டு டேட்லேருந்து இது எல்லாமே லோன் அமௌண்ட்டு, இது யார் வாங்கினாங்கங்கிறது இதில் வந்துடும். அப்புறம் இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்க பேர்லேயும் எல்லாம் இருக்குங்கிறது பார்க்குறது அவுட்ஸ்டாண்டிங். இருக்குங்களா? முத்துவேலுக்கு 1,00,000 கொடுத்துருக்கோம். அவங்க லோன் ரெசிப்ட் இது வரையும் எவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்துடும். அடுத்தது இன்னும் இண்டிவிஜுவல் இது நம்ம மிஷின்லேயுமே கலெக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். மிஷினில் கலெக்ஷன் பண்ணி இல்லை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின்லேருந்து உங்களுக்கு இதில் காமிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டேட்மெண்ட்டு அப்லோட் ஆகிட்டே வந்துடும். நம்ம மேனுவலாக போகிறோம்னா சிஸ்டத்தில் மிஷினில் போட்டாங்கன்னா இது ட்ரையல் பேலன்ஸ் எவ்வளோ நம்மள்ட்ட இது வரையும் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குங்கிறது இதில் காமிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸுமே இதில் வரும். இல்லை இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக காமிச்சிட்டு வரும். எவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறது இதில் காமிக்கும் லாஸ்ட்டாக.
இது வந்து எக்ஸ்பென்ஸுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம இது இபி பில்லு, சேல்ரி கொடுக்குறது எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து வவுச்சர் டைப்பில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க எதுவும் அமௌண்ட் கொடுக்குறாங்க, இதில் சேல்ரி கொடுக்குறீங்கன்னா அது என்னங்கிறது இதில் போட்டுடணும். அதர் ரெசிப்ட்டு சேலரி எவ்வளோ கொடுக்குறோமோ அதை போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா எப்பப்போ அவங்க சேலரி வாங்கினாங்கங்கிறது இதில் காமிச்சிடும் அவங்களுக்கு. இது என்ன நம்ம மிஷினில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி அன்னைக்கு கலெக்ஷன் போயிட்டு வந்தாங்கன்னா அதை என்ட்ரி போட்டாங்கன்னா அதில் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும். தேங்க்யூ.